சூப்பராக நதிக்கர போறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ ட்ரெண்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதினோட பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நாளில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இந்த ரேஷியோ, ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்போதும் போல ஃபில் கம்பேரிசனை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸு இந்த இடத்துல, இந்த இடத்துல 2 லிரிக்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் அது மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டான லிரிக்ஸை கரெக்டான இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கான எஃபெக்ட்லேருந்தே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் அந்த லிரிக்ஸ் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒப்பாசிட்டி அந்த மாதிரி குறைச்சி வச்சிங்கன்னா லிரிக்ஸ் சூப்பராகவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிலேட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, ஸோ இந்த கிளிக் பண்ணிவிட்டு வைப்ரேட் ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீக்வன்சியை மட்டும் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 0.30, ஸோ இந்த வேல்யூ கிட்ட கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மற்ற இதில் வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி இந்த சைட்லேயே மூவ் ஆகும், லெஃப்ட் ரைட்டு மூவ் ஆகும். ஸோ இந்த எஃபெக்ட் தான் நமக்கு வேணும். ஸோ லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ 2 லிரிக்ஸ் ஒரே டிஸ்பிளேல வரப்போகுது. ஸோ எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஜுட்டி டெக் அப்போ டைப் பண்ணிட்டேன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸா ட்ரையல் போல்டு இத்தாலிக் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இருக்கும். ஸோ கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி 16 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலர், ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி அலைன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது லிரிக்ஸ், அதாவது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெக் தமிழ்னு ஒன்று வரப்போகுதுல்ல, ஸோ அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அதுக்கு பார்த்தீங்கன்னா இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி இதை தனியாக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதே ஃபாண்ட்டு தான். ஸோ இப்போ முன்னாடி மட்டும் கட் பண்ணிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லிரிக் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் போயிட்டு ஸோ அதை ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிவிட்டு அடுத்த என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேடோ பின்னாடி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோன்னு இருக்கா, ஸோ அதில் போயிட்டு கீழே 3வது பார்த்தீங்கன்னா ஷேடோ இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணி விட்டு அது சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துக்கோங்க. கரெக்டாக 10 கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியுதா, ஸோ இந்த மாதிரி ஒரு 3D லுக்கு கூட கொடுக்கும். ஸோ அதுக்காக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஷேடோவில் போயிட்டு அதே மாதிரி இன்னொரு லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் லிரிக் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட் லிரிக்கை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போயிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ 2வது லிரிக்ஸ்லேயும் போயிட்டு அதே மாதிரி அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொஞ்சம் லென்த் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு தான். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் போங்க. டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கொடுங்க. ஸோ இந்த மாதிரி 5 கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு அனிமேஷன் கீ. ஸோ இந்த மாதிரி கொடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2வது லிரிக்ஸு கரெக்டாக அலைன் பண்ணி வைக்கணும். ஸோ அதை அப்புறம் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை முடிச்சிடுவோம். ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி எண்டில். ஸோ இந்த மாதிரி 2 அனிமேஷன் கொடுத்து 2வது அனிமேஷனுக்கு போயிட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 கொடுத்துருங்க. ஸோ 18 கொடுத்ததுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்னும் 2வது லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரே ஒரு குட்டி சேஞ்ச் மட்டும் பண்ணணும். அதில் 18 கொடுத்தோமா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா 13 கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிரிக்ஸை கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த இதில் இடிக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இடிக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி அந்த இது மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல சென்டரில் மட்டும் கரெக்டாக மூவ் பண்ணி வைங்க. ஸோ லாஸ்ட்டில் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் ஸ்பேசிங் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது இருக்கும். ஸோ சென்டராக வச்சுட்டு ஸோ கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வேல்யூ பார்த்தீங்கன்னா 18 இல்லை 13 கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அதை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ 2வது அனிமேஷனுக்கு போயிட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா
நமக்கு அந்த எஃபெக்ட்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லிரிக்ஸோட இன்னொரு லிரிக்ஸ் மெர்ஜ் ஆகுது. ஸோ அந்த மாரி ஆகக்கூடாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லிரிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு மூவ் இருக்கு பார்த்தீங்களா? இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எண்டுக்கு முன்னாடி. ஸோ கரெக்ட்டா இந்த இடத்துல குடுத்துக்கோங்க. ஸோ 2 அனிமேஷன் கீ குடுத்து 2வது அனிமேஷன் கீ மட்டும் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா, ரைட் சைடு மூவ் பண்ணுவீங்க. ரைட் சைடு இருந்துச்சுன்னா, லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவீங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடுல மூவ் பண்ணுவீங்க. ஸோ கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இப்ப இந்த இடத்துல அனிமேஷன் குடுத்தோமா, இதே இடத்துல மேல 2வது லிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல கரெக்ட்டா குடுக்கணும். ஸோ இந்த எஃபெக்ட்ட நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போதும் சரி, ஸோ இது 2ம் பார்த்தீங்கன்னா, நேரா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அப்பனா தான் பார்க்க அந்த லிரிக்ஸ் சூப்பராவே தெரியும். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து ரைட் சைடுக்கா கொஞ்சம் லெஃப்ட் சைடு நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ அதாவது அதுல போயிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அனிமேஷனுக்கு போயிட்டு அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்க. அந்த ஸ்பேஸ் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா உட்டுருங்க. அப்படி இல்ல அதிகமாவே இருந்துச்சு அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட் அனிமேஷனுக்கே போயிட்டு லைட்டா மூவ் பண்ணி வைங்க. ஸோ அப்போ மூவ் ஆகுறது நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அனிமேஷனுக்கு வந்துட்டு லைட்டா மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியல அப்புட்ன்னா, அந்த ஃபேட் இன், ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தெரியல. அத ஹைட் பண்ணிட்டு மூவ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு அப்புட்ன்னு உங்களுக்கு கிளியராவே தெரியும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2யும் மாத்தி இந்த லிரிக்ஸ் 2யும் பார்த்தீங்கன்னா, குரூப்பா மாத்திருங்க. அந்த ஜூம் இன், ஜூம் அவுட் வேணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ப கிளிக் பண்ணிட்டு, மூவ் அவுட் ட்ரான்ஸ கிளிக் பண்ணிட்டு, அதுல 3வது ஆப்ஷன் அதாவது ஜூம் இன், ஜூம் அவுட். ஸோ அத கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப ஸ்டார்ட்டிங்ல ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டுல. ஸோ அது மாரி 2 அனிமேஷன் கரெக்ட்டா குடுத்துக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அனிமேஷனுக்கு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் அனிமேஷனுக்கு வந்துட்டு லைட்டா ஜூம் அவுட் பண்ணுங்க. ஸோ ஒரு இது வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வரை நீங்க டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல போனீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ 30க்குள்ளார எவ்வளோ வேணா நீங்க டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. நான் இப்போ ஓரளவு நான் டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ கரெக்ட்டா இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி 2வது அனிமேஷனுக்கு போயிட்டு லைட்டா கொஞ்சம் ஜூம் வைப்போம். அப்ப இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம மூவ் பண்ணி வச்சோம். ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸே தெரியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப 2வது அனிமேஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் ஜூம் வைப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜூம் அவுட்லேருந்து ஜூம் இன் ஆகும். ஸோ அப்போ கொஞ்சம் நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப வந்து 2வது அனிமேஷனுக்குள்ள போயிட்டு லைட்டா கொஞ்சம் ஜூம் வைப்போம். ஸோ இருக்கிறதுலே ஒரு 4, 5 ஸோ 4, 10க்குள்ளார வேல்யூ குடுங்க. ஸோ கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இப்ப ப்ளே பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ கரெக்ட்டா ஜூம் இன், ஜூம் அவுட் நல்லாவே தெரியுது. ஓகே. இந்த அளவுக்கு கரெக்ட்டா வேல்யூ குடுத்துக்கோங்க அப்போ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் லேயர் இருக்கு பார்த்தீங்களா? இத அப்படியே காப்பி லேயர் பண்ணிட்டு, அடுத்ததுல நீங்க பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லிரிக் சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இது எஃபெக்ட்ட நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சேமா இருக்க மாரி அந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்ப ப்ளே பண்ணி பாருங்க. அந்த எஃபெக்ட் நமக்கு சூப்பராவே கிடைச்சிருக்கும். ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபைல் தான் கேட்க போறீங்க. ஸோ அதே நான் குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம், என் வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே குடுத்துருக்கேன். ஸோ 3லயும் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம ஜாயின் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.